டாக்டர் இருக்காரா? பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. இந்த பேஷண்ட் அனுப்புனது அவங்கள உள்ள அனுப்பு. ஓகே டாக்டர். அண்ணா இருங்க. டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன் மேடம். உள்ள இருக்க பேஷண்ட் வெளியே வந்தோன்னு நீங்க போலாம். ஓகே. நீங்க போலாம் மேடம். ஓகே. வா பாஞ்சாலி. டாக்டர். வாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க சொன்னது இந்த பொண்ணு தானா? ஆமா. நீங்க உட்காருங்க. நீ இப்படி வந்து உட்காருமா. நர்ஸ். எஸ் மேடம். இவங்களுக்கு டெம்பரேச்சர் பாருமா. ஓகே மேடம். இவங்களுக்கு மெட்டர்னிட்டி டெஸ்ட் பண்ணனும். போய் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எடுத்து வா. டாக்டர் என்னங்க குடு. உன் பேர் என்னம்மா? பாஞ்சாலி. வயசு? 24. இந்தம்மா, இதுல ஒரு கையெழுத்து போடு. டாக்டர், கோர்ட்லயே இந்த டெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏன் கையெழுத்து எதுக்கு? இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? ஓகே டாக்டர். இது மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ்மா. ஏன்னா இது டெலிகேட்டான டெஸ்ட். இதுல என்ன எழுதி இருக்கு டாக்டர்? இந்த டெஸ்ட் என் முழு சம்மதத்தின் பேர்ல தான் செய்யப்படுது. இதனால என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா இந்த டெஸ்ட செய்யற டாக்டருக்கு எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்லைன்னு எழுதியிருக்கு. என்னம்மா, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கு டாக்டர். அப்போ இந்த டெஸ்ட் பண்றதால குழந்தைக்கு கண்டிப்பா பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமாம்மா. இன்னும் முழு வளர்ச்சி அடையாத குழந்தையோட செல் எடுத்து டெஸ்ட் பண்றதுனால குழந்தைக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. பாதிப்புனா எந்த மாதிரியான பாதிப்பு டாக்டர்? அத உறுதியா சொல்ல முடியாது. எந்த பகுதியிலிருந்து செல்ல எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் பாதிப்பும் இருக்கும். ஆனா எல்லா கேஸ்லயும் அப்படி ஆகிறது இல்ல. சில நேரம் அந்த மாதிரி ஆகலாம். அதனாலதான் முன்னெச்சரிக்கையா கையெழுத்து வாங்கிக்கிறோம். சாரி டாக்டர், இந்த டெஸ்டுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னம்மா இப்படி திடீர்னு சொல்ற? டாக்டர், சட்டத்தோட பார்வையில நான் ஒரு குற்றவாளியா இருக்கலாம். ஆனா என் குழந்தைக்கு நான் ஒரு தாய். ஒரு தாயோட உணர்ச்சிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் குழந்தைக்கு பாதிப்பு வரும் தெரிஞ்சும் நான் எப்படி இந்த டெஸ்டுக்கு சம்மதிக்க முடியும்? டோன்ட் கெட் எமோஷனல். இந்த நேரத்துல நீ எமோஷன் ஆக கூடாதுமா. அது வயித்துல இருக்கிற குழந்தைய பாதிச்சிரும். ஓகே டாக்டர், ஆனா எனக்கு இந்த டெஸ்ட் வேண்டாம். இங்க பாருமா, உன்னோட சம்மதம் இல்லாம
நாங்க இந்த டெஸ்ட பண்ண மாட்டோம். அப்போ நான் போலாமா டாக்டர்? கொஞ்சம் இருமா. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணுக்கு டெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க அவளை கூட்டிட்டு போலாம். ஏன் டாக்டர், ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு டெஸ்டுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா. அவளோட சம்மதம் முக்கியம் இல்ல டாக்டர், கோர்ட்டே ஆர்டர் பண்ணிருக்கு. இன்ஸ்பெக்டர், கோர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் மெடிக்கல் ரூல்ஸ் படி விக்டிமோட சம்மதம் இல்லாம மெட்டர்னிட்டி டெஸ்ட் பண்ணக்கூடாது. சாரி, ஐ ஹாவ் டு அபைட் பை மெடிக்கல் ரூல்ஸ். என்ன டாக்டர் நீங்க ஒரு கிரிமினல் கிட்ட போய் பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு? உங்களை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு கிரிமினல், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு தாய். அவ சம்மதம் இல்லாம இந்த விஷயத்துல நான் எதுவும் செய்ய முடியாது. சரி, உங்களுக்கு அவளோட கையெழுத்து தானே வேணும்? சரி வாங்க, நான் வாங்கி தரேன். சரி வாங்க. இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. சொல்றேன்ல, கையெழுத்து போடு. முடியாது. இத பார் பாஞ்சாலி, கோர்ட் உத்தரவுப்படி இந்த டெஸ்ட் பண்ணாதான் நீ ராஜா கூட சேர முடியும். என் புள்ளைய காவு கொடுத்துதா நான் என் புருஷன் கூட சேர முடியும்னா நான் என் புருஷன் கூட சேராமையே இருந்துட்டு போறேன். இத பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்ஸ்பெக்டர், நீங்க உங்க டியூட்டியை மட்டும் பாருங்க. ஊருக்கு புத்தி சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம். ஏய், இன்ஸ்பெக்டர், இது ஹாஸ்பிட்டல். முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. பேஷண்ட்டை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினா நாளைக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை. சாரி, இப்ப இந்த டெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க உங்களை கூட்டிட்டு போலாம்.